குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் நாடாளுமன்ற வளாகத்தில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாக்களித்திருக்கின்றனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாக்களித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் நாடாளுமன்ற வளாகத்தில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாக்களித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். முக்கியமாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ச்சியாக வாக்களித்து வருகின்றனர். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.